டெல்லி சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அங்கே வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே பாஜக அதிக இடங்களில் முன்னிலை இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. 15 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட டெல்லியில் ஒரு எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஏற்கனவே வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அதன் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. அந்த கருத்து கணிப்புகளில் கூட நிறைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெறும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வாக்கு எண்ணிக்கை இப்போ தான் தொடங்கி இருக்கிறது. 70 தொகுதிகளில் ஒரு 27 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அந்த நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி 15 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பதாகவும், ஆம் ஆத்மி கட்சி 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் கேட்கிறோம். ராஜகுமாரன், டெல்லி வாக்கு எண்ணிக்கை வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். டெல்லி வாக்கு எண்ணிக்கை முடிவை பொறுத்தவரை சரியாக 12 மணி வரை காத்திருந்தால்தான் ஒரு இறுதி முடிவு தெரிய வரும் என்று தெரிய வருகின்றது. பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு இடையிலான இடைவெளி என்பது கிட்டத்தட்ட 4 முதல் 6 தொகுதிகளாக இருக்கின்றன. ஆம் ஆத்மி காட்டிலும் கிட்டத்தட்ட 4 முதல் 6 தொகுதிகள் என்ற அளவில் தொடர்ந்து பாஜக முன்னிலை பெற்று வருகின்றது. இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை 27 ஆண்டுகளுக்கு பிறகு, கால் நூற்றாண்டு காத்திருப்புக்கு பிறகு பாஜக டெல்லியில் ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கையோடு பாஜகவினர் காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சியினரும் நட்சத்திர வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமில்லாமல் மணீஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்ட டெல்லியினுடைய கடந்த 10 ஆண்டுகால அரசியலில் தவிர்க்க முடியாத ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான முகமாக இருந்தவர்களை தேர்வு செய்து அவர்களை களத்தில் நிறுத்தி இருக்கின்றது ஆம் ஆத்மி கட்சி. எனவே இந்த டெல்லி தொகுதிகளை பொறுத்தவரை 70 இடங்களிலே 36க்கு 34 என்று வருவதற்கான வாய்ப்பு கூட இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் தெரிவித்திருந்தன. ஆம் ஆத்மிக்கும் பாஜகவிற்கும் இடையிலான இடைவெளி என்பது மிக குறுகியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் தற்பொழுது கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் என்ற அளவில் பாஜக ஆம் ஆத்மி கட்சியை காட்டிலும் கூடுதல் இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 1-2 இடங்களை பெற்றால் கூட அது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏனென்றால் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் 10 ஆண்டுகளாக டெல்லியில் தடுமாறி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சியும், 9 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியும், 17 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் முன்னிலை பெற்றிருக்கின்றது.